திருப்பத்தூரில் 9ஆம் வகுப்பு மாணவியின் போட்டோவை மார்பிங் செய்து நண்பர்களுக்கு அனுப்பி மிரட்டிய 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். Facebook மூலம் ஏற்பட்ட கூடா நட்பு கேடாய் முடிந்ததன் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த பூங்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கலையரசன். கட்டட வேலை செய்து வரும் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு சிறுமி ஒருவருடன் நட்பாக பழகியுள்ளார். Facebook மூலம் 6 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட நட்பு ஒருவருக்கொருவர் போட்டோ மற்றும் வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு வளர்ந்துள்ளது. அப்போது சிறுமியிடம் இருந்து ஏராளமான புகைப்படங்களை இளைஞர் வாங்கியுள்ளார். செல்போன் மூலம் பேசி பழகி மாணவியிடம் ஒரு கட்டத்தில் ஆபாச வீடியோ மற்றும் புகைப்படங்களை கேட்டுள்ளார். முதலில் கொடுக்க மறுத்த மாணவியை அந்த இளைஞர் வீடு புகுந்து வெட்டி விடுவதாக மிரட்டியுள்ளார். இதனால் அச்சம் கொண்ட 9ஆம் வகுப்பு மாணவி வீடியோ மற்றும் புகைப்படங்களை கலையரசனுக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் அந்த போட்டோக்களை கலையரசன் தனது நண்பர்களிடம் பகிர்ந்துள்ளார். இது சக மாணவி ஒருவர் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக அந்த மாணவி தனது தாயாரிடம் கூறி அழுது புலம்பி உள்ளார். பின்னர் அவரின் தாயார் ஆலங்காயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் கலையரசன் அவர்களது நண்பர்களான ரஞ்சித், சந்தோஷ் மற்றும் 17 வயது சிறுவர்கள் 2 உட்பட 5 பேரை கைது செய்தனர். 5 மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கலையரசன் உட்பட 3 இளைஞர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் சிறுவர்கள் 2 பேரை சென்னையில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். 9ஆம் வகுப்பு மாணவியின் ஆபாச புகைப்படங்களை மிரட்டி வாங்கி தனது நண்பர்களுக்கு அனுப்பிய வழக்கில் Facebook நண்பர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆலங்காயத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.